ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த கிரேட் ஃப்ளட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் மூவி. இந்த படம் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல அவங்க பையன் விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை எழுப்பி விட்டுறான். நான் டைவ் பண்ண போறேன். அதனால நீங்க கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். ஏன்னா அவன் இப்போ ரீசெண்டா ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருக்கான். அதுக்காக வீட்ல எப்பவுமே ஸ்விம் பண்ற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிட்டே இருப்பான். அந்த பையனோட பேரு சான். அவங்க அம்மா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட அம்மாகிட்டேருந்து கால் வந்திருக்கோம். அதை பேசி முடிச்சுட்டு வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. அதனால் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போக முடியாதுன்றதும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் சானையும் இன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலை. சானுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் ஒரு சில மருந்து வச்சுருப்பாங்க அவனுக்கு முடியாமல் போனால் கொடுக்கறதுக்காக. இப்போது சான் அவங்க அம்மாகிட்ட வந்து நான் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன் அதை பாருங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் எப்போ ட்ரா பண்ணாலும் அவங்க அம்மா அதை பார்க்குறதில்லன்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறான். அதனால் அவங்க வேலை பார்க்குற லேப்டாப்லேயும் இந்த தடவை ட்ரா பண்ணியிருக்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஹீரோயின் இருக்கிற ஃப்ளாட்டில் மொத்தமாக 30 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஹீரோயின் இருக்கிறது 3rd ஃப்ளோர். வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். அது ரொம்ப அன்யூஷுவலாகவும் இருக்கும். ஹீரோயினோட ஃப்ளோர்க்குள்ளேயும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கும். இப்போது ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. அவங்க கம்பெனிலேருந்து செக்யூரிட்டி டீம்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்கள அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்காக அந்த டீமை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாப் ஃப்ளோருக்கு வர போகிறதாகவும் அவர் சொல்வார். அதனால் சீக்கிரமாகவே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி டாப் ஃப்ளோரில் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனும் கட் ஆகிருக்கும். ஹீரோயினோட ஃப்ளாட்டில் இப்போது டேப்லேயும் தண்ணி வராது, கரண்ட்டும் இருக்காது, அதே மாதிரி சிக்னலும் இருக்காது. இதனால் அவசர அவசரமாக குழந்தையோட மருந்தையும் எடுத்துகிட்டு அந்த செக்யூரிட்டி டீம்லேருந்து அனுப்புனவரை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் அவங்க யூஸ்வலாக போகிற ஸ்டார் கேஸ் வழியாக பார்த்தா நிறைய பேர் அந்த வழி மறைச்சி அந்த லைன் மூவ் ஆகாமல் நிற்கிது. அதனால் ஹீரோயின் ஆப்போசிட் சைடில் இருக்க எமர்ஜென்சி டோர் வழியாக இருக்க ஸ்டார் கேஸை யூஸ் பண்ணி டாப் ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு சான் அவங்க கையை தள்ளி விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் போய் பாத்ரூம் இல்லை சாப்பிட்றதுக்கு எதனா கிடைக்குதாங்கிற மாதிரி போயிருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க ஓனர்ஸும் அதை அலோவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது சேனை தேடி ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி தண்ணி ரொம்ப தூரம் வந்து மாடிக்கெல்லாம் ரீச் ஆகிருக்கும். திடீர்னு ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த வீட்டோட பால்கனி வழியாக உள்ளே அடிச்சிடும். அப்போ எல்லாமே மூழ்கி போயிடும். அப்போது ஹீரோயினும் அவங்க பையனும் அங்கே மூழ்கியிருப்பாங்க. அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி அந்த செக்யூரிட்டி டீம் சேர்ந்த ஆள் அவங்கள கூட்டிட்டு மேலே போவார். அவர் ஹீரோயின் கிட்ட அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள், கண்டிப்பாக இவங்களை எவாக்குவேட் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பாஸ் ஆல்ரெடி காணாமல் போயிருக்காங்க அவங்க குழந்தையோட, அவங்கள தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்வார். இப்போது ஹீரோயினும் அவரும் அவங்க பையன் சேனும் அங்கேருந்து டாப் ஃப்ளோர் போகிறதுக்காக ஒவ்வொரு ஃப்ளோராக போயிட்டுருப்பாங்க. அப்போது பாதி வழியில் ஹீரோயினோட பையன் பாத்ரூம் போகணுன்னு ரொம்ப அடமுடிப்பான். அதனால் அடுத்த ஃப்ளோரில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் போக வைப்பாங்க. அப்போது ஹீரோயினுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி அந்த செக்யூரிட்டி டீம் சேர்ந்த ஆள் விவரமாக சொல்வார். அதாவது அண்டார்டிகாவில் இருக்க ஒரு பெரிய ஐஸ் கட்டி உருகி ஃப்ளட் ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த உலகமே அழிஞ்சிடும்ங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஹீரோயினை வந்து செக்யூர் பண்ணுங்கிறது தான் அவரோட ஜாப்னு சொல்வார். ஏன்னா ஹீரோயின் ஒரு ப்ரோக்ராமில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதாவது எமோஷன் இன்ஜின் டெவலப்மெண்ட் டீமில் அவங்க ஒரு ரிசர்ச்சராக இருப்பாங்க. இதனால தான் ஹீரோயினை செக்யூர் பண்ணணுன்னு அந்த கம்பெனி நினைக்கிது. ஏன்னா உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க மனுஷங்களை திரும்ப உருவாக்குறதுக்கும் அதுக்கான எமோஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் ஹீரோயினை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த டீமை அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஹீரோயின் டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு திரும்பவும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தண்ணியில் மூழ்கி தான் இறந்து போயிருப்பார். அதனால் தண்ணியை பார்த்து முழுகும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஹீரோயின் கிட்ட அந்த சேஃப்டி டீமை சேர்ந்த ஆள் அவனுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்வார். அதாவது அவன் சின்ன வயசில் இருக்கும் போது அவங்க அம்மா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. போகும்போது ரொம்ப அழுதுட்டு நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க திரும்ப வரவே இல்லை. அதனால் ஹியூமன் எமோஷன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்வார். இப்போது அவங்க டாப் ஃப்ளோர் ரீச் ஆகிருப்பாங்க. அப்போது ஹீரோயின் மட்டும்தான் ஹெலிகாப்டரில் ஏறணும் அப்படின்ட்டு இவர் சொல்வார். ஆனால் ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சேனும் அவங்க கூட வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏஜென்சி வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பாஸை பற்றியும் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினோட பையன் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் எமோஷன்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக ரிசர்ச்சுக்கு. அதே மாதிரி ஹீரோயினோட பாஸ்கிட்டேயும் ஒரு குழந்தை இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக அந்த குழந்தைய உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைய விட்டு பிரிய மனசு இல்லாமல் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க அங்கேருந்து ஓடி போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த குழந்தைய ரிசர்ச்க்காக கொடுக்கணுன்ட்டு ஆல்ரெடி சம்மதிச்சிருப்பாங்க. ஹீரோயினை இவ்வளோ நேரம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவனே ஹெலிகாப்டரில் ஏறத்துக்கு முன்னாடி அவங்க டீமே அவனை சுட்டு கொண்டுடுறாங்க.
அதே மாதிரி குழந்தைகிட்ட இருந்து டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக அவனோட தலையும் ஃபுல்லாக மொட்டை அடித்து அவனோட டேட்டாஸும் எடுக்கிறாங்க. ஹீரோயின் அவனை விட்டுட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ஏறி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராக்கெட் மூலியமா ஹீரோயின் ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. ஸ்பேஸ்க்கு போகிறப்ப வெடிக்கற்கள் மூடி ஹீரோயினுக்கும் அடிபட்டுருது. அதனால அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்னையும் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதாவது அவங்க பையனோட நினைவையும் இவங்களுடைய நினைவையும் சேர்த்து இதை எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுங்க. இது மூலியமா எமோஷன்ஸை வந்து எப்படி ஹியூமனுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக உலகத்தில் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போது இதே மாதிரி ஆயிரக்கணக்கான முறை இதே சுச்சுவேஷனில் ஹீரோயினோட நினைவையும் அவங்க பையனுடைய நினைவையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு தடவையாவது ஹீரோயின் அவங்க பையனோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை அந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மிச்ச படத்தோட கதை. இதே மாதிரி சில மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.